Habakkuk's Two Tables Bible Study, Presentation number 68, September 11, 2001, Part 2. ஆபகுக்கின் 2 கற்பலகைகளின் வேதாகம பாடத்திலே இது 68வது பிரசன்டேஷன். செப்டம்பர் 11, 2001 பகுதி 2 நாம் பார்க்க இருக்கிறோம். நம்ம ஒரு சிறிய ஜெபம் செய்து நம்முடைய பாடத்தை தொடங்குவோம். அப்பா பிதாவே தகப்பனே, இன்னொரு நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் தகப்பனே, நன்றி அப்பா. இதோ கிருபையின் காலம் மிக சீக்கிரமாக முடிய போகிறது. அதற்காக எங்களை நாங்கள் சித்தப்படுத்தி கொள்வதற்காக எங்களுக்கு இந்த கடைசி காலத்திலே சத்தியங்களை கொடுத்து கொண்டு வருகிறீர் தகப்பனே. அதை நாங்கள் காணும் பொழுது நாட்கள் எவ்வளவு விரைவாக செல்கிறது, நாங்கள் தீர்க்க தரிசன அடிப்படையிலே எங்கே இருக்கிறோம் என்பதை எங்களுக்கு புரிய வைப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இப்பொழுதும் தகப்பனே, இந்த சத்தியங்களை நாங்கள் ஆராயும் பொழுது பரிசுத்த ஆவியானவரின் உதவி எங்களுக்கு கொடுத்தருளும் தகப்பனே. பேசப்போகிற என்னோடு நீர் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் தகப்பனே. நம்முடைய வார்த்தை மாத்திரம் என் வாயிலிருந்து புறப்பட கிருபை தாரும். கேட்கிறவர்களுக்கும் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தருளும் தகப்பனே. இந்த சத்தியம் அவர்களுக்கு புரியும்படி செய்யும் தகப்பனே. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே, ஆமென். செப்டம்பர் 11, 2001, செப்டம்பர் 11, 2001. இது செவன் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையினுடைய வாழ்க்கையிலே இது ஒரு முக்கியமான ஒரு தேதியாக நாம் கருதுகிறோம். ஏன் இது ஒரு முக்கியமான தேதி? இது அட்வென்டிஸ்ட் ஜனங்களுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் இது ஒரு மிக முக்கியமான ஒரு தேதி. செப்டம்பர் 11, 2001 அன்றைக்கு என்ன நடந்தது, அதனுடைய முக்கியத்துவம் என்னவென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது நாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு மனிதன், ஒரு நபர் தீர்க்க தரிசன கிரமத்திலே இருக்க வேண்டும், தீர்க்க தரிசன கோட்டிலே இருக்க வேண்டும், தீர்க்க தரிசனங்களை ஆராய்கிற நபராக இருக்க வேண்டும். இதுதான் நாம் லைன் ஆஃப் ப்ராஃபஸி. யாரெல்லாம் தீர்க்க தரிசனங்களை எவ்வாறு படிக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டு அதை படித்து ஆதியிலிருந்து தீர்க்க தரிசனம் எவ்வாறு நிறைவேறி கொண்டு வருகிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த தேதியுடைய முக்கியத்துவம் புரியும். இதை குறித்து அம்மையார் அநேக முறை எழுதியிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை குறித்து அம்மையார் எழுதியிருக்கிறார்கள். அம்மையார் சொன்னபடியே, அம்மையார் சொன்ன கோட்ஸ் அது இந்த செப்டம்பர் 11, 2001 நிறைவேறினது என்று நாம் தெளிவாக நாம் பார்த்தோம் ஃபஸ்ட் ப்ரெசன்டேஷனில். 1989 ஆண்டினுடைய முக்கியத்துவத்தை நாம் படித்தோம். 1989 என்கிற ஆண்டு 144,000 பேர் அவர்களுடைய வாழ்க்கைக்குரிய முடிவு காலத்தை குறிக்கிற ஒரு ஆண்டாக கருதுகிறோம். அதை நாம் படித்தோம். 1798 ஆண்டு மில்லரைட் அட்வென்டிஸ்டுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு கடைசி காலம் தொடங்கினது. 144,000 பேருக்கு 1989 ஆண்டு என்ன ஆனதென்றால் முடிவு காலம் தொடங்கினது. அப்போ மில்லரைட் அட்வென்டிஸ்டுடைய வாழ்க்கையிலே தேவன் அவர்களை ஒரு மூமெண்ட்டாக நடத்தினார், ஒரு ரிஃபார்ம் மூமெண்ட்டாக நடத்தினார். அவர்கள் புரொட்டஸ்டன்ட் சபையினர்களாக இருந்தார்கள். புரொட்டஸ்டன்ட் சபையினர்களிலிருந்து ஒரு சிறிய வகுப்பை தேவன் தெரிந்து கொண்டு அவர்களை வழிநடத்தினார். அதுதான் ரிஃபார்ம் மூமெண்ட் என்று நாம் சொல்லுகிறோம். இது அவர்களுக்கு எப்பொழுது ஆரம்பித்தது என்றால் 1798 ஆண்டு ஆரம்பித்தது என்று நாம் பார்த்தோம். நமக்கு 144,000 பேருக்கும் ஒரு மூமெண்ட் இது மாதிரி ஆரம்பித்தது. அது எப்பொழுது தொடங்கினது என்றால் 2001 செப்டம்பர் 11. 2001 செப்டம்பர் 11 அன்று ரிஃபார்ம் மூமெண்ட். நாம் இப்பொழுது ஒரு ரிஃபார்ம் மூமெண்ட்டில் இருக்கோம். எப்படி தேவன் ஒரு மூமெண்ட்டாக சபையை நடத்தினார்களோ அதே மாதிரி கடைசி காலத்திலே ரிஃபார்ம் மூமெண்ட்லே தேவன் சபையை நடத்தி கொண்டு இருக்கிறார். இதை புரிந்து கொள்வதற்கு நாம் இந்த செப்டம்பர் 11, 2001 புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்? இஸ்லாமை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
இப்பொழுது தற்கால சத்தியம், ஒரு சபைக்கு நாம் செல்கிறோம், அங்கே ஒரே ஒரு செய்தி தான் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் தற்கால சத்தியம் முக்கிய சத்தியமாக எதை போதிக்க வேண்டும் என்றால் இஸ்லாமை போதிக்க வேண்டும். இஸ்லாம் வேதாகமத்திலே ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. போனோமானால் கடைசி கால தீர்க்க தரிசனத்திலே இஸ்லாம் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. இதை புரிந்து கொள்வதற்கு நம்முடைய ஃபவுண்டேஷனல் ட்ரூத்ஸ், இந்த 2 சார்ட்ஸ் இதிலே நம்முடைய பயனியர்ஸ் அட்வென்டிஸ்ட் பயனியர்ஸ் அவர்கள் வைத்து சென்றிருக்கிறார்கள். இதில் இஸ்லாமை குறித்து தெளிவாக அவர்கள் எழுதி வைத்து சென்றிருக்கிறார்கள். இதை நாம் இஸ்லாமை புரிந்து கொள்ளும் பொழுது நாம் 3ஆம் தூதை புரிந்து கொள்வோம். 3 தூதுகளின் செய்தி என்னவென்று நாம் புரிந்து கொள்வோம். அதே மாதிரி பின்மாரியின் செய்தியை நாம் புரிந்து கொள்ள இது மிகவும் நமக்கு உதவியாக இருக்கிறது. இன் அ ப்ராடர் சென்ஸ் நாம் இந்த சத்தியங்களை ஆராயும் பொழுது, இந்த கடைசி கால சத்தியங்களை ஆராயும் பொழுது அது எங்கே நம்மை நடத்துகிறது என்றால் இஸ்லாமிடம் நம்மை நடத்துகிறது. அந்த இஸ்லாமை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நாம் உலக இறுதியில் இருக்கிறோம் என்பதை இது நமக்கு தெளிவாக காட்டுகிறது. இந்த இஸ்லாமை நாம் புரிந்து கொள்ளும் போது, இந்த சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு அடிப்படை சத்தியங்கள் மிக தெளிவாக புரிய வரும். 2520 என்கிற தீர்க்க தரிசனமாக இருக்கட்டும், எந்த ஒரு அடிப்படை சத்தியம், இந்த சார்ட்ஸில் இருக்க சத்தியமும் நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த இஸ்லாமை புரிந்து கொள்வது ஒரு அடிப்படையாக இருக்கிறது. 1ஆம் தூது, 2ஆம் தூது, 3ஆம் தூது, 3 தூதுகள் இருக்கிறது. அம்மையார் ஒரு கோட் எழுதியிருக்கிறார்கள், அதை நாம் அநேக முறை வாசித்தோம். 1ஆம் தூதுக்கு யாரெல்லாம் செவி கொடுக்கவில்லையோ அவர்களுக்கு 2ஆம் தூது புரியாது, அது அவங்களுக்கு உதவியாக இருக்காது. அதனால் 1ஆம் தூது யாரெல்லாம் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு 2ஆம் தூது உதவி செய்யும். அதன் மூலியமாக அவர்கள் கற்றுக்கொள்வார்கள், அதன்படி அவர்கள் நடப்பார்கள். அதே மாதிரி யாரெல்லாம் 2ஆம் தூதுக்கு செவி கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு 3ஆம் தூது உதவியாக இருக்கும். யாரெல்லாம் 1ஆம் தூதை நிராகரிக்கிறார்களோ 2ஆம் தூதுக்கு அவர்களுக்கு எந்த ஒரு உதவியும் அவர்களுக்கு இருக்காது, அதை புரிந்து கொள்ள முடியாது. அதே மாதிரி தான் வேதாகமத்திலே 2 தூதுகள் நமக்கு காணப்படுகிறது. உதாரணத்துக்கு நாம் பார்த்தோம் என்றால், யோவான் ஸ்நானகன் வந்தார். யோவான் ஸ்நானகன் 1ஆம் செய்தி. அதுக்கப்புறம் வருகிறவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் செய்தி. யோவான் ஸ்நானகன், இயேசு கிறிஸ்து 1ஆம் செய்தி, 2ஆம் செய்தி. அப்போ நான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்று புரிந்து கொள்வதற்கு முன்பு எனக்கு என்ன தெரிய வேண்டும் என்றால் யோவான் ஸ்நானகன் என்ன போதித்தார் என்று எனக்கு தெரிய வேண்டும். அதை நான் புரிந்து கொண்டால் ஒழிய எனக்கு பின்னாடி வருகிற 2ஆம் செய்தி இயேசு கிறிஸ்து என்ன செய்தி கொடுக்குறார் என்று எனக்கு புரிய வராது. அதே மாதிரி எலியாவுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும்பொழுது, எலியா 1ஆம் செய்தியை கொண்டு வந்தார், ஒரு ரிஃபார்ம், ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார். அவருக்கு பின்பதாக வந்த நபர் எலிஷா. அப்போ எலியா 1ஆம் செய்தி, எலிஷா 2ஆம் செய்தி. எலிஷாவுடைய ஊழியத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு நாம் எங்கே செல்ல வேண்டும் என்றால், முதலாவது எலியாவுடைய வாழ்க்கையிலே அவருடைய ஊழியத்தை புரிந்து கொண்டால் ஒழிய எலிஷாவுடைய அந்த ஊழியம் நமக்கு புரிய வராது. இது ஒரு அண்டர்லையிங் பிரின்சிபிள். எனக்கு அந்தத்தில் என்ன நடக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்வதற்கு முன்பதாக எனக்கு என்ன நடந்தது என்பதை எனக்கு தெரிய வர வேண்டும். அதை நான் படித்து புரிந்து கொண்டால் ஒழிய நடக்கப் போகிற காரியங்கள் எனக்கு தெரியாது. அப்போ 1ஆம் செய்தி, 2ஆம் செய்தி, 2 செய்திகள் இருக்கிறது, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். 1ஆம் செய்தி எலியாவுடைய செய்தி, யோவான் ஸ்நானகனுடைய செய்தி. இந்த செய்தி நம்முடைய காலகட்டத்தில் அது என்ன செய்தி என்றால், தானியேல் 11ஆம் அதிகாரம் 40 - 45 இந்த கடைசி 6 வசனங்கள் 1ஆம் செய்தி. இந்த 1ஆம் செய்தியை படித்து நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு 2ஆம் செய்தி புரிய வரும். இப்போ 2ஆம் செய்தி என்னவென்றால், அது இயேசு கிறிஸ்துவனுடைய செய்தி, எலிசாவுடைய செய்தி. இந்த செய்தி 2ஆம் செய்தி. இதுதான் வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது 7 முத்திரைகள் இருக்கிறது. எனக்கு இப்போ 7வது முத்திரை எனக்கு புரிய வர வேண்டும். 7வது முத்திரை எனக்கு புரிய வர வேண்டும் என்றால் நான் முன்பதாக இருக்கிற 6 முத்திரைகளை நான் புரிந்து கொள்ள வேண்டும். 6 முத்திரையை நான் படிக்காமல் 7ஆம் முத்திரைக்கு நான் டைரெக்டாக நான் சென்று அதை படிக்கும் பொழுது எனக்கு அது என்னவென்று அது புரிய வராது. அதனால் முன்பதாக என்ன நடக்கிறதோ அதை நான் முதலாக அதை
அதை கற்றுக்கொள்ளும் பொழுது பின்பதாக என்ன நடக்கப் போகிறது என்பதை தெள்ள தெளிவாக தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். இதான் கிரைஸ்ட் இல்லஸ்ட்ரேட்ஸ் எண்ட் ஃப்ரம் த பிகினிங். தேவன் அந்தத்தில் உள்ளதை ஆதி முதற்கொண்டு அவர் சொல்லி கொண்டு வருகிறார். அவர் தேவன் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாக இருக்கிறது. அப்போ வெளிப்படுத்தின விசேஷத்திலே பாபிலோன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த ஆவிக்குரிய பாபிலோன் என்னவென்று நான் புரிந்து கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், நான் ஆதியாகமத்திலே பாபிலோன் எப்படி இருக்கிறது, ஆதியாகமத்தில் இருக்கிற பாபிலோனை நான் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனத்தை முத்திரை போடுகிறதாக காணப்படுகிறது. இந்த இஸ்ரவேலர்கள் யார்? வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்திலே வருகிற இஸ்ரவேலர்கள் யார் என்று நான் புரிந்து கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் இருக்கிற இஸ்ரவேலை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் எகிப்தை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்திலே எகிப்தை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த எகிப்து என்னவென்று நான் புரிந்து கொள்வதற்கு நான் எங்கே செல்ல வேண்டும் என்றால், நான் ஆதியாகமத்திலே இருக்கிற எகிப்திற்கு செல்ல வேண்டும். அந்த எகிப்தை நான் புரிந்து கொள்ளும் பொழுது இங்கே ஆவிக்குரிய எகிப்து என்னவென்று எனக்கு தெள்ள தெளிவாக தெரிய வரும். அதே மாதிரி தான் வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரத்தில் இஸ்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ இஸ்லாம் இந்த கடைசி காலத்தில் இருக்கிறது. இந்த இஸ்லாமை நான் புரிந்து கொள்வதற்கு ஆதியாகமத்தில் இஸ்மவேல் ஆபிரகாமுடைய குமாரனை பற்றி நான் படிக்க வேண்டும். ஆதியாகமம் 16:12 இது ஆரம்பிக்கிறது. அங்கே நான் அதை புரிந்து கொள்ளும் பொழுது இஸ்லாம் என்கிற ஒரு கூட்டம் தீர்க்க தரிசன அடிப்படையிலே வேதாகமத்தில் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள முடியும். அப்போ இன்றைக்குரிய செய்தி, இந்த ஸ்டடி, இந்த ப்ரெசன்டேஷன் எதை குறித்து, முக்கியமாக எதை குறித்து என்றால் இஸ்லாமை குறித்து. இது லைஃப் அண்ட் டெத். இந்த செய்தியை புரிந்து கொள்வதின் வாயிலாகவே நம்முடைய ரட்சிப்பு அடங்கி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 9/11 அட்டாக், அப்பொழுது என்ன நடந்தது? ட்வின் டவர், இரட்டை கோபுரங்கள் செப்டம்பர் 11, 2001 தகர்க்கப்பட்டது. யாரால் தகர்க்கப்பட்டது? டெரரிசம் ஆஃப் இஸ்லாம், இஸ்லாமிய தீவிரவாதிகளால் அது தகர்க்கப்பட்டது. அப்போ இஸ்லாம் ஒரு பங்கு வகிக்கிறது, அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இந்த தேதி ஒரு முக்கியமான தேதி. தீர்க்க தரிசன அடிப்படையில் இது ஏன் முக்கியமான தேதி என்றால், 3ஆம் ஐயோ தொடங்கப்பட்ட காலம். வெளிப்படுத்தல் 8:13 ஐயோ ஐயோ ஐயோ, இந்த உலகத்தின் மீது 3 ஐயோக்கள் வருகிறது. 1ஆம் ஐயோ, 2ஆம் ஐயோ, 3ஆம் ஐயோ. இந்த 3 ஐயோக்களும் கடைசி 3 எக்காலங்கள். 1ஆம் ஐயோ 5வது எக்காலம், 2வது ஐயோ 6வது எக்காலம், 3வது ஐயோ 7ஆம் எக்காலம். அப்போ 2001 அன்னைக்கு எந்த ஐயோ வந்தது என்றால் 3ஆம் ஐயோ வந்தது. 7ஆம் எக்காலம் ஊதப்பட்ட காலம். அப்போ செப்டம்பர் 11, 2001 7வது எக்காலம் ஊதப்பட்ட காலம், 3வது ஐயோ தொடங்கின காலம். 1வது ஐயோ எப்பொழுது வந்தது என்றால் 1299ஆம் ஆண்டு வந்தது. இந்த ஐயோ, இந்த கஷ்ட காலம் உலகின் மேல் யார் கொண்டு வந்தார் என்று நாம் பார்க்கும் பொழுது, இது அரேபியன் இஸ்லாம் அந்த பகுதியில் இருக்கிற இஸ்லாமியர்களால் உலகிற்கு இந்த 1வது கஷ்டம் வந்தது. அப்போ 2வது ஐயோ யாரால் வந்தது என்று பார்க்கும் பொழுது 1499ஆம் ஆண்டு இந்த ஐயோ தொடங்கினது. இது டர்க்கிஷ் இஸ்லாம், டர்க்கியில் இருக்கிற இந்த இஸ்லாமியர்களால் இது உலகின் மேல் வந்தது. அப்போ 3வது ஐயோ செப்டம்பர் 11, 2001 அன்னைக்கு இந்த ஐயோ உலகின் மேல் வந்தது, கஷ்டம் உலகின் மேல் வந்தது. அதற்கு அத்தாட்சியாக இரட்டை கோபுரங்கள் விழுந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை குறித்து எழுதும் பொழுது ஏன் தேவனுடைய ஜனங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும்? இஸ்லாமிய மதம், இஸ்லாமியர்கள் வேதாகமத்தில் ஒரு பங்கு வகிக்கிறார்கள். அவர்கள் இந்த தீர்க்கதரிசன அடிப்படையிலே அவர்கள் உள்ளே நுழையும் பொழுது ஒரு காரியம் நடக்கும். அது தேவனுடைய ஜனங்களுக்கு மிக முக்கியமானது என்று அம்மையார் எழுதுகிறார்கள்.
அதை நாம் வாசிப்போம். அந்த 2001 அன்னைக்கு செப்டம்பர் 11 என்ன தீர்க்க தரிசன நிறைவேறுதல் நடந்தது, அது ஏன் ஜனங்களுக்கு மிக முக்கியமானது என்று நாம் பார்ப்போம். ரிவ்யூ அண்ட் ஹெரல்ட், July 5, 1906. I have said, as I looked at the great buildings going up there, story after story, what terrible scenes will take place when the Lord shall arise to shake terribly the earth. Then the words of Revelation 18:1-3 will be fulfilled. அம்மையார் தரிசனத்திலே காண்கிறார்கள், உயர்ந்த கோபுரங்கள் அமெரிக்காவிலே எழும்புகிறது, அது அடுக்குமாடி கட்டிடங்களாக இருக்கிறது. ஆனால் தேவன் எழுந்து நிற்கிறார். தேவன் எழுந்து நிற்கும் பொழுது என்ன ஆகிறது என்றால், அவர் எதற்காக எழுந்து நிற்கிறார் என்றால், உலகத்தை அசைப்பதற்காக. உலகம் அசைக்கப்படுகிறது. அப்பொழுது என்ன நடக்கும் என்றால், வெளிப்படுத்தல் 18:1-3 நிறைவேறுகிறது. அப்போ ட்வின் டவர் ஃபால் அன்னைக்கு ஏன் அது முக்கியமான ஒரு தேதி நமக்கு? ஏன் செவன்த் அட்வென்டிஸ்டுடைய வாழ்க்கையிலே அது ஏன் முக்கியம் என்றால், வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தினுடைய நிறைவேறுதல். வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தினுடைய நிறைவேறுதலாக இதை நாம் கருத வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 18:1. இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். இவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. ஒரு தூதன் வானத்திலிருந்து கீழே இறங்கி வருகிறார். 2001 ஒரு தூதன் பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி வருகிறார். அதை உலகிற்கு அறிவிக்கிறதற்காக இந்த சம்பவம் நடக்கிறது. அந்த தூதன் கீழே இறங்கி வருகிறார். ஒரு தூதன் பரத்திலிருந்து கீழே இறங்கி வருகிறார் என்றால் ஒரு செய்தியை கொண்டு வருகிறார். அந்த தூதன் கீழே இறங்கி வரும்போது உலகம் தேவனுடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. அதை உலகம் காண வேண்டும் என்பதற்காக இந்த செப்டம்பர் 11 அட்டாக் உலகம் முழுவதுமாக பார்க்கிறார்கள். உலகிற்கு அது என்ன தீர்க்க தரிசன அடிப்படையில் என்னவென்று உலகிற்கு தெரியாது. தேவனுடைய ஜனங்கள் தீர்க்க தரிசனத்தை அவர்கள் படிக்கிற ஜனங்களுக்கு புரிய வரும். என்ன புரிய வரும் என்றால், இது வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தினுடைய நிறைவேறுதல் என்று. இது தெளிவாக நாம் பார்ப்போம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்திலே 3 தூதுகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. 1ஆம் தூது, 2ஆம் தூது, 3ஆம் தூது. 1ஆம் தூது எப்பொழுது வந்தது என்றால் 1798ஆம் ஆண்டு வந்தது. அது சக்தி பெற வேண்டும். அது 1840ஆம் ஆண்டு சக்தி பெற்றது. 2ஆம் தூது வந்தது. இந்த 2ஆம் தூது எப்பொழுது வந்தது என்றால் 1842ஆம் ஆண்டு வந்தது. இது ஆகஸ்ட் 12-17 1844 அன்று இது சக்தி பெற்றதுன்னு நாம் படித்தோம். அதுக்கப்புறம் 3ஆம் தூது எப்பொழுது வந்தது என்றால் அக்டோபர் 22 1844 இது 3ஆம் தூது வந்தது. இப்போ 3ஆம் தூது சக்தி பெற வேண்டும். 1ஆம் தூது வந்தது, சக்தி பெற்றது. 2ஆம் தூது வந்தது, சக்தி பெற்றது. இப்போது 3ஆம் தூது 1844 வந்தது. இது சக்தி பெற வேண்டும். இது சக்தி பெறுவதற்காக 2001 அன்னைக்கு தேவன் கீழே இறங்கி வந்தார். இந்த செய்திக்கு வல்லமை வந்தது, சக்தி வந்தது. அப்போது 3ஆம் தூதினுடைய சக்தி பெறுதல், தேர்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ், எம்பவர்மெண்ட். வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தின் தூதன் கீழே இறங்கி வரும் பொழுது 3ஆம் தூதுக்கு சக்தி வந்தது. உலகம் தெளிவாக இந்த 3ஆம் தூதை புரிந்து கொள்வதற்காக தேவன் ஒரு காட்சியை செவன்த் அட்வென்டிஸ்ட் திருச்சபையினருக்கு தெளிவாக காண்பிக்கிறார். நிறைவு மிக சீக்கிரமாக நடக்க இருக்கிறது என்பதை காண்பிக்கிறார். அப்போது செப்டம்பர் 11, 2001 தேர்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ், எம்பவர்மெண்ட், 3ஆம் தூது சக்தி பெற்ற காலம். நாம் அனைவருக்கும் தெரியும், மில்லரைட் அட்வென்டிஸ்டுடைய வாழ்க்கை மறுபடியுமாக நம் வாழ்க்கையில் நடக்கிறது. 3 தூதுகள், 1ஆம் தூது, 2ஆம் தூது, 3ஆம் தூது அவர்களுடைய வாழ்க்கையில் போதிக்கப்பட்ட மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலுமே 3 தூதுகள் போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் 1ஆம் தூது எப்பொழுது வந்தது என்றால் 1989ஆம் ஆண்டு 1ஆம் தூது வந்தது. இந்த 1ஆம் தூது சக்தி பெற வேண்டும். இந்த 1ஆம் தூது நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது சக்தி பெற்றது? அதுதான் 2001 செப்டம்பர் 11. மில்லரைட் அட்வென்டிஸ்டுடைய வாழ்க்கையிலே அந்த அட்வென்டிஸ்ட் அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை பார்க்கும்பொழுது 3ஆம் தூது சக்தி பெற்ற காலம் 2001 செப்டம்பர் 11. அதே தேதியிலே நமக்கு 1ஆம் தூது சக்தி பெற்றது. நம்முடைய வாழ்க்கையில் 144,000 பேருடைய வாழ்க்கையிலே 1ஆம் தூது சக்தி பெற்றது. இன் ரிப்பீட்டிஷன், மறுபடியுமாக 3ஆம் தூது போதிக்கப்பட்டிருக்கிறது. 3 தூதுகள் போதிக்கப்பட்டு வருகிறது. அதிலே 1ஆம் தூது சக்தி பெற்ற ஒரு காலம்.
வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்திலே 3 தூதர்களை நாம் காண்கிறோம். 3 தூதர்களின் செய்தி. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்திலே 18ஆம் அதிகாரத்திலே ஒரு தூதன் வருகிறார். வெளிப்படுத்தல் 18 முதல் 3 வசனங்களே. அப்போ இது 4th ஏஞ்சல், 4வது தூதனாக நாம் கருதுகிறோம் தீர்க்க தரிசன அடிப்படையிலே. அப்போ இந்த முதல் 3 தூதர்களோடு இந்த 4ஆம் தூதன் இணைகிறார். முதல் 3 தூதர், இந்த 4வது தூதன் இணைகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது 3ஆம் தூது சக்தி பெற்ற காலம், 1ஆம் தூது சக்தி பெற்ற காலம். இது 4th ஏஞ்சல், 4வது தூதன் வந்த காலம். செப்டம்பர் 11, 2001 பரத்திலிருந்து இயேசுவானவர் கீழே இறங்கி வந்தார். அவர் கீழே இறங்கி வந்தப்போ இன்னொரு காரியம் நிறைவேறினது. பின்மாறி சபைக்கு பொழிந்தருள பட்டது. தேவன் பரிசுத்த ஆவியானவரை வாக்குத்தத்தம் செய்தார். ஆதியிலே இருந்த சபைக்கு முன்மாரியை கொடுத்தார். முன்மாரியை கொடுத்த பிற்பாடு அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்பொழுதிலிருந்து வாக்குத்தத்தம், கடைசி நாட்களிலே நான் மறுபடியுமாக உங்களுக்கு பின்மாரியை கொடுப்பேன் என்று தேவன் வாக்குத்தத்தம் செய்தார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிய ஆண்டு செப்டம்பர் 11, 2001. பின்மாறி பொழிந்தருளப்பட்ட காலம் 2 ஸ்டேஜுகளாக வருகிறது. ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வரும்பொழுது முழுவதுமாக 144,000 பேருக்கு இந்த பரிசுத்த ஆவியானவரின் பொழிந்தருளுதலை தேவன் கொடுப்பார். ஆனால் இது தொடங்கின காலம் செப்டம்பர் 11, 2001. ரிவ்யூ அண்ட் ஹெரால்ட், April 21, 1891. The later rain is to fall upon the people of God. A mighty angel is to come down from heaven. The whole earth is to be lighted with his glory. பின்மாறி தேவனுடைய ஜனங்கள் மீது பொழியப்பட இருக்கிறது என்று அம்மையார் எழுதுகிறார்கள். அனைவர் மீது கிடையாது, தேவனுடைய ஜனங்களின் மீது. யார் இந்த தேவனுடைய ஜனங்கள் என்றால், இவர்கள் தீர்க்க தரிசனத்தை ஆராய்கிறவர்கள். தீர்க்க தரிசனங்களை லைன் அப்பான் லைன், ஆதியிலிருந்து இந்த தீர்க்க தரிசனங்களை அவர்கள் ஆராய்ந்து கொண்டு வருகிறவர்கள். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்ன தீர்க்க தரிசன நிறைவேறுதல் நடக்கிறது என்று அவங்களுக்கு தெளிவாக புரிய வரும். அப்போ 2001 பின்மாறி ஊற்றப்பட்ட காலம். தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக ஒரு செய்தியை தேவன் சபைக்கு கொடுக்கிறார். The later rain is to fall upon people of God. A mighty angel is to come down from heaven. The whole earth is to be lighted with his glory. இந்த பின்மாறி பொழிந்தருளப்பட இருக்கிறது தேவனுடைய ஜனங்கள் மீது. எப்பொழுது? இங்கே அம்மையார் வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தை கோட் செய்திருக்கிறார்கள். அப்போ வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தின் தூதன் கீழே இறங்கி வரும்பொழுது பின்மாறி கொடுக்கப்படுகிறது. இன்னொரு காரியம், செப்டம்பர் 11, 2001 அன்னைக்கு உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நியாய தீர்ப்பு தொடங்கின காலம். நுட்ப நியாய விசாரணை 1844 அக்டோபர் 22 பரலோகத்திலே தொடங்கினது என்று நாம் அனைவருக்கும் தெரியும். அது ஆதாம் முதற்கொண்டு மரித்தவர்களுக்கு இந்த நியாய தீர்ப்பு தொடங்கினது. அது செப்டம்பர் 11, 2001 அந்த தேதி வரைக்கும் நடந்தது. அப்பொழுதிருந்து தேவன் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு, உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நியாய தீர்ப்பை தேவன் தொடங்கினார். அப்போது தேவனுடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் தொடங்கிற காலமாக இருக்கிறது. அதனால் அது செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையிலே தொடங்கினது. 2001 தொடங்கினது. இப்பொழுது தேவன் சபையில் இருக்கிற இந்த ஜனங்களை தேவன் நியாய தீர்ப்பு செய்து கொண்டிருக்கிறார். இது எப்பொழுது முடியும் என்றால், ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வரும்பொழுது முடியும். அப்போ 2001 செப்டம்பர் 11 உயிரோடு இருக்கவங்களுக்கு நியாய தீர்ப்பு தொடங்கினது. அது எப்பொழுது முடியும் என்றால், ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வரும்பொழுது இது முடியும். இது நமக்கு எப்படி தெரிகிறது என்றால், ஒரு கோட் இதற்கு முன்பதாக நாம் வாசித்தோம். வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தின் தூதன் கீழே இறங்கி வரும்போது உலகம் அசைக்கப்படுகிறது. தேவன் உலகத்தை அசைக்கிறார். அதனால் தேவன் என்ன செய்கிறார்? லார்ட் வில் அரைஸ், தேவன் எழுந்து நிற்கிறார். தீர்க்க தரிசனத்திலே வேதாகம அடிப்படையிலே தேவன் எழுந்து நிற்பது நியாய தீர்ப்புக்கு
உதாரணமாக இருக்கிறது. அதாவது சேஞ்ச் ஆஃப் டிஸ்பென்சேஷன். தேவன் ஒரு பணியை முடித்து இன்னொரு பணிக்கு செல்கிறார். அப்போ ஸ்தேவான் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய வலது பார்சத்திலே நிற்கிறவராக மரணிக்கும் பொழுது அவர் காண்கிறார். அப்போது அங்கே ஒரு பணியை தேவன் அங்கே தொடங்கினார். 1844 அக்டோபர் 22 தேவன் மறுபடியுமாக எழுந்து நின்றார். எப்படி எழுந்து நின்றார் என்றால், ஒரு திரையிலிருந்து இன்னொரு திரைக்கு தேவன் செல்ல வேண்டும். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக தேவன் செல்ல வேண்டும். அதனால் எழுந்து நிற்கிறார். அப்பொழுது ஒரு பணியை முடித்துவிட்டு இன்னொரு பணிக்கு செல்கிறார். அப்போ 2001 செப்டம்பர் 11 அன்றைக்கி த லார்ட் வில் அரைஸ். தேவன் மறுபடியும் எழுந்து நிற்கும் பொழுது ஒரு பணியை முடிக்கிறார். என்ன பணியை முடிக்கிறார்? இறந்தவர்களுக்கு நியாய தீர்ப்பை முடித்துவிட்டு உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நியாய தீர்ப்பை தேவன் தொடங்குகிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த உயிரோடு இருக்கிறவங்களுக்கு நியாய தீர்ப்பு செப்டம்பர் 11, 2001 தொடங்கினது. இது ஏன் முக்கியம் என்றால், தேவன் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்திலே சொன்னபடி சபையில் இருக்கிற 1,44,000 பேரை தேவன் முத்தரித்து கொண்டிருக்கிறார். செப்டம்பர் 11, 2001 இன்னொரு காரியம், தேவன் முத்தரித்து கொண்டிருக்கிறார். சபையிலே 2 வகுப்பினர்கள் காணப்படுகிறார்கள். ஒரு புத்தியுள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள். புத்தியுள்ள கன்னிகைக்கும் புத்தி இல்லாத கன்னிகைக்கும் தேவன் வித்தியாசம் செய்து கொண்டு வருகிறார். தேவன் புத்தியுள்ளவர்களை முத்தரித்து வருகிறார். இதை எவ்வாறு செய்கிறார் என்றால், பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக கொடுக்கிற செய்தியின் துவாரமாக தேவன் செய்கிறார். அந்த செய்தி உலகிற்கு எப்பொழுது வந்தது என்றால், செப்டம்பர் 11, 2001 ஒரு செய்தி. தேவன் பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி வந்து சபைக்கு ஒரு செய்தியை பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக சபைக்கு செய்தியை அறிவித்தார். அந்த செய்தி ஜனங்களை பரிசுத்தப்படுத்துகிறது. யார் புத்தி உள்ளவர்கள், யார் புத்தி இல்லாதவர்கள் என்று தெள்ள தெளிவாக உலகிற்கு தேவன் நமக்கு அதை புரிய வைக்கிறார். அநேகருக்கு இந்த சத்தியங்கள் இப்பொழுது நாம் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு நியாயத்தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது என்கிற சத்தியம் அநேகருக்கு தெரியாது. வெளிப்படுத்தின விசேஷம் 7:1 இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று, பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். பூமியின் 4 திசைகளிலே 4 காற்று இருக்கிறது. இந்த காற்று என்பது இஸ்லாமை குறிக்கிறது. வேதாகமத்திலே இஸ்லாமுக்கு அநேக பெயர்கள் இருக்கிறது. உதாரணத்திற்கு காற்று, கொண்டல் காற்று, கடுங்காற்று என்று சொல்லப்படுகிறது. வெட்டுக்கிளிகள், வெட்டுக்கிளி என்று சொல்லும் பொழுது கூட அது யாரை குறிக்கிறது என்றால் இஸ்லாமை குறிக்கிறது. குதிரை, குதிரை என்பது இஸ்லாமை குறிக்கிறது. புகை என்பது இஸ்லாமை குறிக்கிறது. கீழ்காற்று, ஈஸ்ட் விண்ட், கிழக்கு காற்று, கீழ்காற்று, இது யாரை குறிக்கிறது என்றால் இஸ்லாமை குறிக்கிறது. அப்போது வெளிப்படுத்தின விசேஷம் 7:1 நாம் பார்த்தோம். அந்த காற்று இஸ்லாம் அடியாதபடிக்கு நீ பிடித்திருக்க கண்டேன். யோவான் காண்கிறார், அந்த காற்று பிடித்திருக்கப்பட்டு இஸ்லாமை தேவன் பிடித்து வைத்திருக்கிறார் தூதர்களை கொண்டு. அந்த இஸ்லாம் உலகை அழிக்காதபடிக்கு, உலகில் இருக்கிற ஜனங்கள் துன்பப்படாதபடிக்கு அதை பிடித்து கொண்டிருக்கிறார். ஏன் பிடித்து கொண்டிருக்கிறார், ஏன் அவர்களை பிடித்து கொண்டிருக்கிறார் என்று அடுத்த 2 வசனங்கள் நமக்கு தெரியப்படுத்துகிறது. வெளிப்படுத்தல் 7:2 ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரை நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரன் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். தேவன் ஒரு பணியை செய்து கொண்டு வருகிறார். தேவன் தம்முடைய ஜனங்களை முத்திரித்து கொண்டு வருகிறார். மூன்றாம் தூதனுடைய வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வேலையை தடுக்கப்படக்கூடாது, இதற்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக தேவன் இந்த காற்றுகளை பிடித்து கொண்டிருக்கிறார். அப்போது இந்த 1,44,000 பேரை தேவன் முத்திரித்த
பிற்பாடாக தேவன் என்ன செய்வார் என்றால் இந்த காற்றுகளை அவர் அவிழ்த்து விடுவார். இதை குறித்து அம்மையார் தெளிவாக ஏர்லி ரைட்டிங்ஸ் 85 என்கிற புஸ்தகத்தில் எழுதுகிறார்கள். அதை நாம் வாசிப்போம். At that time, while the work of salvation is closing, the trouble will be coming on the earth. தேவன் இந்த ரட்சிப்பினுடைய இந்த வேலையை செய்து கொண்டு வருகிறார். ரட்சிப்பின் பணியை தேவன் செய்து கொண்டு வருகிறார். பரலோகமே இந்த வேலையை செய்து கொண்டு வருகிறது. இந்த 3 தூதர்களின் செய்திகளின் வாயிலாக இது நடந்து கொண்டு வருகிறது. உலகிற்கு செய்திகள் அறிவிக்கப்பட்டு ஜனங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது முடியும் பொழுது, இந்த வேலை முடிகிற தருவாயில் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் என்றால், the nations will be angry. இது நடக்கும் பொழுது என்ன நடக்கும் என்றால், தேவன் இந்த காரியங்களை தேவன் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது நேஷன்ஸ் வில் பி ஆங்கிரி. ஜாதிகள் கலங்குகிறார்கள். உலகம், கண்ட்ரீஸ், நாடுகள் கலங்குகிறது. அவர்கள் கோபமாக இருக்கிறார்கள். அவர்கள் ஏன் கோபமாக இருக்கிறார்கள்? இஸ்லாமியரால். செப்டம்பர் 11, 2001 அப்பொழுது இந்த இஸ்லாம் மதத்தின் மூலமாக உலகம் அனைத்து நாடுகளுமே அவர்கள் கோபித்தார்கள். இந்த இஸ்லாமை அழிக்க வேண்டும் என்று அநேக நாடுகள் அவர்கள் அவ்வளோ கோபமாக அந்த ஆண்டில் இருந்தார்கள் என்று நாம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் என்ன நடக்கிறது என்று அடுத்து பாருங்கள். yet held in check so not to prevent the work of third angels. அப்பொழுது இஸ்லாமை தேவன் தடுத்தார். ஏன் தடுத்தார் என்றால், ஒர்க் ஆஃப் தேர்ட் ஏஞ்சல், 3ஆம் தூதனுடைய பணி நடந்து கொண்டிருக்கிறது. ஜனங்களுக்கு சாட்சியாக பரலோகத்திலிருந்து ஒரு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது உலகம் முழுவதுமாக போதிக்கப்பட வேண்டும். இந்த வேலை செய்யப்பட வேண்டும். இதை தடுப்பதற்காக இது தடுக்கப்படக்கூடாது. அதற்காக தேவன் என்ன செய்தார் என்றால், இந்த காற்றுகளை பிடித்திருக்கிறார். அப்போது செப்டம்பர் 11, 2001 அந்த தேதியிலே ஜாதிகள் கோபித்தார்கள். 3ஆம் தூது சக்தி பெற்றது என்று இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வாசிக்கிறோம். லேட்டர் ரெயின், அதாவது பின்மாறி பொழிந்தருளப்பட்ட காலம் என்று அம்மையார் எழுதிக்கிறார்கள். ஸ்டேட்மெண்ட் கண்டினியூ பண்ணலாம். At the time the later rain or refreshing from the presence of Lord will come to give power to the loud voice of the third angel. 3ஆம் தூது சக்தி பெற வேண்டும். 3ஆம் தூது சக்தி பெற வேண்டும். அதே மாதிரி பின்மாறி சபையின் மேல் ஊற்றப்பட வேண்டும். அந்த தேதியை குறித்து இங்கே அம்மையார் தெல்ல தெளிவாக எழுதுகிறார்கள். And prepare saints to stand in the period when the 7 last plagues shall be poured out. 2001 ஒரு செய்தியை தேவன் கொடுக்கிறார். சபை தயார்படுத்துகிறார் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். இன்னொரு காரியம், அப்பொழுதிலிருந்து தேவன் ப்ரிப்பேரிங் இஸ் செயின்ஸ், தேவனுடைய பரிசுத்தவான்களை, சபையில் இருக்கிற ஜனங்களை தேவன் தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். எதற்கு தயார்படுத்தி கொண்டிருக்கிறார் என்றால், 7 லாஸ்ட் பிளேக்ஸ், 7 வாதைகள் பூமியின் மீதாக வரப்போகிறது. அந்த 7 வாதைகளுடைய காலகட்டத்திலே ஒரு ஜனம் நிற்கும். 144,000 பேர் அப்பொழுது நிற்பார்கள். இந்த 144,000 பேர் அவர்கள் நிற்கிறார்கள். ஏன் நிற்கிறார்கள்? அப்பொழுது நமக்கு பரிந்து பேசுவதற்காக ஒரு ஆசாரியர் இருக்க மாட்டார். தேவன் தன்னுடைய பணியை முடித்துவிட்ட பிற்பாடு பரிந்து பேசுவதற்காக அங்கே இயேசு கிறிஸ்து இருக்க மாட்டார். கிருபையின் காலம் முடிவடைந்த பிற்பாடு நமக்காக பரிந்து பேசுவதற்காக யாருமே பரலோகத்தில் இருக்க மாட்டார். அந்த காலகட்டத்திலே தேவனுடைய ஜனங்கள் பரிந்து பேசுகிற ஒருவர் இல்லாமல், மத்தியஸ்தர் ஒருவர் இல்லாமல் ஜீவிக்க வேண்டும் இந்த காலகட்டத்திலே. அப்பொழுது ஒரு பாவம் செய்யாமல் அவர்கள் ஜீவிக்க வேண்டும். அதற்காக தேவன் சபையில் இருக்கிற ஜனங்களை தேவன் இப்பொழுது தயார்படுத்தி கொண்டு வருகிறார். 2001 தேவன் தயார்படுத்தி கொண்டு வருகிறார். அப்போது அது வாதைகளின் காலகட்டத்திலே அவர்கள் நிற்க வேண்டும். அதற்கு முன்பதாக உலகம் முழுவதுமாக நியாயராசிரிப்பு சட்டம் வர வேண்டும். அதற்கு முன்பதாக அமெரிக்காவிலே நியாயராசிரிப்பு சட்டம் வர வேண்டும். அதற்கு முன்பதாக ஒரு செய்தியை கொடுக்கிறார். அந்த செய்தி தான் 2001 செப்டம்பர் 11. இந்த செய்தியை கொடுக்கிறதுனாலே, இந்த சம்பவத்தை உலகிற்கு காண்பிக்கிறதாலே தேவன் சபைக்கு என்ன போதிக்கிறார் என்றால், அமெரிக்காவில் நியாயராசிரிப்பு சட்டம் வர இருக்கிறது, உலகம் முழுவதுமாக நியாயராசிரிப்பு சட்டம் வர இருக்கிறது. இதற்கு நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும்.
இப்படி யாரெல்லாம் இந்த காட்சியை கண்டு இந்த தீர்க்க தரிசனங்களை ஆராய்ந்து தயார்படுத்தி கொள்கிறார்களோ அவர்கள் அந்த 7 வாதைகளின் காலகட்டத்திலே அவர்கள் நிற்பார்கள் என்று இங்கே தேவன் நமக்கு உணர்த்துகிறார். அதனால் தேவன் தம்முடைய ஜனங்களை என்ன செய்து வருகிறார் என்றால் சீலிங் இஸ் பீப்புள். தேவன் தம்முடைய ஜனத்தை முத்திரித்து கொண்டு வருகிறார். தேவனுடைய முத்திரையை பெற்ற ஜனங்கள் மாத்திரமே அவர்கள் அப்பொழுது நிற்பார்கள். தேவனுடைய முத்திரை பெறாதவர்கள் மிருகத்தினுடைய முத்திரை பெறுவார்கள். அதை தேர்வு செய்கிற ஒரு தேதி செப்டம்பர் 11, 2001. அந்த தேதியை நான் பார்க்கவில்லை என்றால், அதோடைய முக்கியத்துவம் எனக்கு புரியவில்லை என்றால், இஸ்லாமிய மதம் குறித்து எனக்கு புரியவில்லை என்றால், நான் மிருகத்தினுடைய முத்திரையை பெறப்போகிறேன். பிளான் ஆஃப் ரிடம்ஷன், ரட்சிப்பின் திட்டம், ரட்சிப்பின் வேலை, ஆதியிலிருந்து அந்தம் வரைக்கும் அனைத்து தீர்க்கதரிசிகளும் வேதாகமத்தை எழுதின அனைவருமே ஒரே சேம் ஸ்டோரி, ஒரே கதையை தான் நமக்கு திரும்ப சொல்லி கொண்டு வருகிறார்கள். வேறு வேறு வகையாக சொல்லி கொண்டு வருகிறார்கள். நான் இஸ்லாமை ஒரு வசனத்தை கொண்டோ 2 வசனத்தை கொண்டோ நான் அதை புரிந்து கொள்ள முடியாது. அது அபத்தமாக இருக்கும். அல்லது எலன் ஒயிட்டுடைய ஒரு கோட்டை யூஸ் செய்து 2 கோட்டை யூஸ் செய்து மொத்த இஸ்லாமையுமே நான் தீர்க்க தரிசனத்தின் வாயிலாக நான் படிக்க முடியாது. ஆதியிலிருந்து அந்தம் வரைக்கும் இருக்கிற சத்தியத்தை நான் ஒன்றாக சேர்த்து அதை ஆராயும் பொழுதே அது சத்தியமாக மாறும் என்று மில்லர் ரூல்ஸ் வேதாகமத்தை இவ்வாறு ஆராய வேண்டும் என்று மில்லர் எழுதினார். எலன் ஒயிட்டும் அப்படி தான் படிக்க வேண்டும் என்று சொன்னார். அப்போது ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த காரியங்கள் தேவன் மறுபடியுமாக சேம் ஸ்டோரி, ஒரே காரியத்தை தேவன் சொல்லி கொண்டு வருகிறார். ஏசாயா 27:6. ஏசாயாவிலே இந்த செப்டம்பர் 11, 2001 குறித்து தேவன் சொல்லியிருக்கிறார். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூ காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். தேவரீர் ஜனத்தை துரத்தி விடுகையில் மட்டாய் அதனுடைய வழக்காடுகிறீர். கொண்டல் காற்றடிக்கிற நாளிலே அவர் தம்முடைய கடுங்காற்றினால் அதை விலக்கி விடுகிறார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூ காய்க்கிறது. லூக்கா 21ஆம் அதிகாரத்திலே நாம் படித்தோம், இயேசு கிறிஸ்து அத்திமரம் பூ பூத்து, அப்பொழுது நீங்கள் அதை காணும் பொழுது வசந்த காலம் சமீபமாக இருக்கிறது என்று அறியுங்கள் என்று தேவன் சொன்னார். சென்ற பிரசன்டேஷனில் அதை குறித்து படித்தோம். அது 2001 குறிக்கிறது. அத்திமரம் துளிர்க்கிறது, பூ பூக்கிறது, பட்டிங் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது என்ன நடக்கிறது என்றால் உலகத்தை பலனால் நிரப்புகிறார்கள். அப்போ 2001 உலகுக்கு ஒரு பலன், ஒரு குட் நியூஸ் வந்தது, ஒரு பலன் வந்தது. அந்த பலன் என்ன பலன் என்றால் பின்மாறி பொழிந்தருளப்பட்டது. அடுத்து தேவரீர் ஜனத்தை துரத்தி விடுகளில் மட்டை அதனுடைய வழக்காடுகிறீர். கொண்டர் காற்றடிக்கிற நாளிலே, அப்படி தேவன் பலனினால் பூமியை நிரப்புகிறார். அப்பொழுது என்ன இங்கே இருக்கிறது என்றால் கடுங்காற்று, கொண்டர் காற்றடிக்கிற நாளிலே கடுங்காற்றினால் அதை விலக்கி விடுகிறார். அப்போ அந்த காலகட்டத்திலே இஸ்லாம் மதம் தடுக்கப்பட்டது. தெளிவாக ஏசாயா எழுதியிருக்கிறார். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் எசேக்கியேல் ஒரு பள்ளத்தாக்குக்கு செல்கிறார். அந்த ஒரு தரிசனத்திலே காண்கிறார். அந்த பள்ளத்தாக்கிலே உலர்ந்த எலும்புகள் இருக்கிறது. அந்த உலர்ந்த எலும்புகள் செவன்டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையினர் குறிக்கிறது. அவர்கள் தேவனை விட்டு விலகினார்கள். அதனால் தேவன் அவர்களை விட்டு விலகினார். மறுபடியுமாக செய்திகளை கொடுத்து கொண்டு வருகிறார். இப்போ செவன்டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையினரை மறுபடியுமாக அவர்கள் உயிர்வடைவதற்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவன் கொடுக்கிற செய்திகளை புரிந்து கொள்ள வேண்டும். 2 செய்திகள் தேவன் கொடுக்கிறார். இந்த 2 செய்திகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று தெளிவாக எசேக்கியேல் 37:9 சொல்லப்படுகிறது. அப்போது வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த 4 காற்றுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அதை தடை செய்தார். ஏனென்றால் ஒரு செய்தி வருகிறது, அந்த செய்தி உலகிற்கு போதிக்கப்பட வேண்டும். இதிலும் அதே காரியத்தை நாம் படிப்போம். அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் முறை, மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்த ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை 4லும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல். உலர்ந்த எலும்புகள், தேவனை விட்டு விலகின ஜனங்கள் மேல்
மறுபடியுமாக ஆவி ஊற்றப்பட வேண்டும். அது எப்படி என்றால் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட வேண்டும். ஒரு செய்தியை தேவன் கொடுக்கிறார், அந்த செய்தி ஜனங்களுக்கு போதிக்கப்பட வேண்டும். அது எப்படி வருகிறது? காற்று திசை நான்கிலும் இருந்து இஸ்லாம் தீர்க்க தரிசனத்திற்குள் நுழையும் பொழுது ஒரு செய்தி வருகிறது. எசேக்கியேல் 37:10, எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். 2001 செப்டம்பர் 11 அன்னைக்கு செய்தி வந்தது, சபை உயிரடைந்தது. உண்மையாக தேவனை பின்பற்றுகிறவர்களுக்கு தேவன் செய்திகளை கொடுக்கிறார், அனைவருக்கும் கொடுக்கிறார். உண்மையாக பின்பற்றுகிறவர்கள் அவர்கள் வேரூன்றி அதாவது எழுந்து நிற்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது பின்மாரியின் செய்தி சபைக்கு உயிர் கொடுக்கிறது. ஆவிக்குரிய மரணத்தில் இருக்கிறோம் நாம் அனைவருமே, தேவனை விட்டு வழி விலகி ஆவிக்குரிய மரணத்தில் இருக்கிறோம். அது மறுபடியும் நான் உயிர் அடைவதற்காக தேவன் செய்திகளை 2001 சபை கொடுக்கிறார். யாரெல்லாம் அந்த செய்திகளை புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் உயிர் அடைகிறார்கள். அந்த 2 செய்திகள் என்ன? முதலாம் செய்தி எசேக்கியேல் கொடுக்கும் பொழுது இந்த உலர்ந்த எலும்புகள் மேல் சதையெல்லாம் நரம்புகள் எல்லாம் ஒட்டி கொண்டது, இது முதலாம் செய்தி. மறுபடியுமாக அந்த சரீரமாக மாறின அந்த எலும்புகளுக்குள்ளாக ஆவி வர வேண்டும். அதுக்கு தேவன் இன்னொரு செய்தியை கொடுக்கிறார் என்று எசேக்கியேல் 37 நாம் படிக்கிறோம். அப்போ 2 செய்திகள். முதலாம் செய்தி தானியேல் 11:40-45. இரண்டாம் செய்தி வெளிப்படுத்தல் 18:1-3. இந்த 2 செய்திகள், இந்த 2 செய்திகளையும் நான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த செய்திகளை யார் போதிப்பா? முதலாம் செய்தி தானியேல் 11:40-45. இது யார் போதிப்பா? ஏலியா போதிப்பார், மில்லர் போதிப்பார், யோவான் ஸ்நானகன் போதிப்பார். இரண்டாம் செய்தி இயேசுவானவர் போதிப்பார், எலிசா போதிப்பார். எலிசாவுடைய குணத்தை கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்துடைய குணத்தை கொண்டவர்கள், எலியாவுடைய குணத்தை கொண்டவர்கள், யோவான் ஸ்நானகனுடைய குணத்தை கொண்டவர்கள், மில்லர் அவருடைய குணத்தை கொண்டவர்கள். அவர் எப்படி வேதாகமத்தை ஆராய்ந்தாரோ அதே மாதிரி வேதாகமத்தை ஆராய்கிறவர்கள் இந்த சத்தியங்களை போதிப்பார்கள். செப்டம்பர் 2001 செப்டம்பர் 11 2001 தேவன் வாக்கு தத்தம் செய்த பரிசுத்த ஆவியானவரை பொழிந்தருளினார். என்னாகமம் 16:17 கோராகு, தாத்தான், அபிராம் இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் மோசேக்கு விரோதமாக, ஆரோனுக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுத்தார்கள். அதனால் தேவன் அவர்களை அழித்தார். இப்போ தேவன் யாரை தெரிந்து கொள்கிறார் என்பதற்காக என்னாகமம் 17ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் 12 கோட்களை 12 கோத்திரத்திற்கு ஒவ்வொரு கோலை தெரிந்து கொண்டு அதை பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக கொண்டு சென்று பெட்டியின் பக்கத்தில் வைக்கும் பொழுது எந்த கோல் துளிர்க்கிறதோ அந்த கோல் துளிர்க்கும் பொழுது அந்த கோத்திரத்தை தேவன் தெரிந்து கொண்டார் என்று தெளிவாக தெரிய வரும் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். அப்பொழுது அந்த காலத்திலே ஆரோனுடைய கோல் மாத்திரம் அது பட்டட், அது வாதுமை பழங்களை கொடுத்தது, அது துளிர்த்தது என்பதை நாம் பார்க்க முடியும். அப்போது 12 கோத்திரம் அநேகர். ஆனால் தேவன் 2001 அந்த பட்டிங், த இயர் ஆஃப் பட்டிங் என்று நாம் இப்பொழுது படித்தோம். அத்திமரம் பூ காய்த்து வசந்த காலம் சமீபமாக இருக்கிற இந்த காலம், தேவனுடைய வருகை சமீபமாக இருக்கிற காலத்தை குறிக்கிற இந்த செப்டம்பர் 11 2001 அது தேவன் கொடுக்கிறார். ஆனால் ஒரே ஒரு கோல் மாத்திரமே தரிக்கும். அதாவது அநேகருக்கு இந்த செய்தி போதிக்கப்படும். ஆனால் ஒரே ஒரு உண்மையான லேவியர்கள் மாத்திரமே, செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையில் இருக்கிற உண்மையான லேவியர்கள், ஆரோனுடைய சந்ததி, அதாவது ஆரோன் உண்மையான லேவியர், இந்த லேவியருடைய சந்ததி மாத்திரமே இதை புரிந்து கொள்வார்கள். அதாவது மிக குறுகிய ஒரு கூட்டமே இதை ஏற்றுக்கொள்ளும். Manuscript Releases Volume 20 217. Angels are holding the 4 winds, represented as an angry horse seeking to break loose, rush over the face of earth, bearing destruction and death in its path. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்திலே இந்த தூதர்கள் 4 காற்றுகளை பிரித்து கொண்டிருக்கிறார்கள். அது எவ்வாறு வேதாகமம் நமக்கு தெரியப்படுத்துகிறது என்றால் ஆங்கிரி ஹார்ஸ், கோபமான ஒரு குதிரை என்று வெளிப்படுத்தின விஷயத்திலே நமக்கு தேவன் தெரியப்படுத்துகிறார் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். இது இஸ்லாம் மதம் என்று நமக்கு தெரியும். இதை டெத் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது வெளிப்படுத்துகிற விஷயத்தில் ஒரு வசனம்.
Shall we sleep on the very verge of the eternal world? Shall we be dull and cold and dead? Oh, that we might have in our churches the spirit and breath of God breathed into his people. இது இன்னொரு வசனம். முதலாவதாக நாம் படித்தோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் தூதர்கள் காற்றை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். இது வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம். அடுத்து டெத் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன். இந்த இஸ்லாம் மத தடுக்கப்பட்டது. இது உலகின் மீதாக என்ன கொண்டு வருகிறது என்றால் டெத் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன், அதாவது மரணமும் நாசமும் இது கொண்டு வருகிறது என்று வெளிப்படுத்தல் 9:11 கோட் செஞ்சுருக்காங்க, 2வது வசனம். அடுத்து சபையின் மேல் தேவனுடைய ஆவி ஊற்றப்பட வேண்டும். இது எசேக்கியேல் 37 இப்பொழுது நாம் படித்தோம். அப்போ இது மூன்றையும் அம்மையார் கனெக்ட் செய்திருக்கிறார்கள். என்னது? வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 9:11, எசேக்கியேல் 37. இந்த 3 வசனங்களும் நமக்கு எதை தெரியப்படுத்துகிறது? இஸ்லாம் என்கிற மதம் இருக்கிறது. இந்த இஸ்லாம் மதம் தடுக்கப்பட்டது. ஏன் தடுக்கப்பட்டது என்றால் தேவனுடைய ஜனங்கள் முத்திரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏன் இதை தடுக்க வேண்டும் என்றால், இதை தடுக்கவில்லை என்றால் உலகின் மேல் அழிவும் ஆபத்தும் வரும். இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 9:11 நாம் வாசிப்போம். இவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு, அவன் பாதாளத்தின் தூதன், எபிரேய பாஷையிலே அபதோன் என்றும் கிரேக்கு பாஷையிலே அப்போலியோன் என்றும் அவனுக்கு பெயர். அபதோன், அப்போலியோன், டெத் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன். கிரேக்கு பாஷையில் கிரேக்கு பாஷையில் டெத் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன். இஸ்லாம் மதத்தை இங்கே குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ செப்டம்பர் 11, 2001 புரிந்து கொள்வதற்கு இஸ்லாம் எனக்கு இதை நாம் புரிந்து கொண்டால் ஒழிய இந்த தீர்க்கதரிசன அடிப்படையில் அன்றைக்கு என்ன நடந்தது என்பது நமக்கு புரிய வராது. யாத்திராகமம் 10:12. இஸ்லாம் என்கிற மதம் வேதாகம் முழுவதுமாக காணப்படுகிறது என்பதற்காக தேவன் அநேக சாட்சிகளை கொடுத்திருக்கிறார். யாத்திராகமத்திலே நாம் பார்ப்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசத்தின் மேல் வந்து கல்மலையினால் அழியாத பூமியின் பயிர் வகைகளை எல்லாம் பட்சிக்கும்படிக்கு எகிப்து தேசத்தின் மேல் உன் கையை நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கோலை எகிப்து தேசத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் அன்று பகல் முழுவதும் அன்று ரா முழுவதும் கீழ்காற்றை தேசத்தின் மேல் வீச பண்ணினார். விடியற் காலத்திலே கீழ்காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது. தேவன் இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக பார்வோன் மீதும் எகிப்தியர் மேலும் வாதைகளை ஊற்றினார். அந்த வாதையிலே ஒரு வாதை நாம் படிக்கும் பொழுது வெட்டுக்கிளியுடைய வாதை. இந்த வெட்டுக்கிளியுடைய வாதை, வெட்டுக்கிளி எதற்கு உதாரணமாக இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். இது இஸ்லாமுக்கு உதாரணமாக இருக்கிறது. இஸ்லாமியர்களுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறது. அப்போது இந்த இஸ்லாமிய மதத்தை, இந்த வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது என்னவென்று பார்க்கும்போது, வெட்டுக்கிளி ஜனம் ஒரு பெரிய ஜனமாக இவர்கள் இருப்பார்கள். இஸ்லாமிய மதம் கீழ்காற்றை தேசத்தின் மேல் வீச பண்ணினார். இதை கொண்டு வருகிறது. இந்த வெட்டுக்கிளை யார் கொண்டு வந்தால்? கீழ்காற்று கொண்டு வருகிறது. ஈஸ்ட் விண்ட், கீழ்காற்று. இந்த கீழ்காற்று இஸ்லாம் மதம். இந்த வெட்டுக்கிளிகள் அந்த திரள் கூட்டம், இஸ்லாமியர்களுடைய திரள் கூட்டம். இவர்கள் வருகிறார்கள், எகிப்தின் மீது வருகிறார்கள். இந்த வெட்டுக்கிளிகள் என்ன செய்யும்? இப்பொழுது நாம் வாசித்தோம் வெளிப்படுத்தல் 9:11, டெத் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன், அபதோன், அப்போலியோன். இவர்கள் அழிவை கொண்டு வருகிறார்கள் என்பதற்கு யாத்திராகமம் 10:14 அடுத்த வசனம் பாருங்கள். அப்போ 2 வசனம். வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசம் எங்கும் பரம்பி எகிப்தின் எல்லையில் எங்கும் மிகவும் ஏராளமாக இறங்கிற்று. அப்படிப்பட்ட வெட்டுக்கிளிகள் அதற்கு முன் இருந்ததும் இல்லை, அதற்கு பின் இருப்பதும் இல்லை. அவைகள் பூமியின் முகம் முழுவதையும் மூடிற்று. தேசம் அவைகளால் அந்தகாரப்பட்டது. கல்மலைக்கு தப்பியிருந்த நிலத்தின் பயிர் வகைகள் யாவையும் மரங்களின் கனிகள் யாவையும் அவைகள் பட்சித்து போட்டது. எகிப்து தேசம் எங்கும் உள்ள மரங்களிலும் வயல்வெளியின் பயிர் வகைகளிலும் ஒரு பச்சிலை மீதியாய் இருக்கவில்லை. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த வெட்டுக்கிளிகள் வந்து எகிப்து முழுவதுமாக இருக்கிற பயிர் வகைகளை நாசம் செய்கிறது. அவருடைய குணாதிசயம், அவர்கள் நாசம் செய்கிறவர்கள். இப்பொழுது நாம் பார்க்கும்போது டெரரிசம், இஸ்லாமிய மதம் ஒரு மிகப்பெரிய கொடிய இந்த டெரரிசம், தீவிரவாத ஒரு அமைப்புகள் இஸ்லாமிலே காணப்படுகிறது. இதை ஆதியிலிருந்து தேவன் சொல்லி கொண்டு வருகிறார். ஆதியாகமம் 41:6. பின்பு சாவியானதும் கீழ்காற்றினால் தீந்ததுமான 7 கதிர்கள் முளைத்தது. பின்பு சாவியானவைகளும் கீழ்காற்றினால் தீந்து பதறானவைகளுமான 7 கதிர்கள்
முளைத்தது. யோசேப்புடைய அனுபவத்திலே யோசேப்பு பார்வோன் கண்ட ஒரு தரிசனத்தை விளக்குகிறார். ஒரு சொப்பனம் காண்கிறார் பார்வோன். அந்த சொப்பனத்திலே அவர் 7 நல்ல கதிர்களை காண்கிறார். அதுக்கப்புறம் கீழ்காற்றினால் தீந்து பதறான 7 கதிர்கள். நல்ல கதிர்கள் 7, அப்புறம் கீழ்காற்றினால் தீந்த கதிர்கள் 7. அப்போது இது எதை குறிக்கிறது? 7 வருடங்கள் ஒரு அருமையான காலம், நல்ல காலம். 7 வருடம் பஞ்சம். இந்த பஞ்சத்தை யார் எடுத்துக்கொண்டு வந்தால் கீழ்காற்றினால் தீந்து, ஈஸ்ட் விண்ட். அப்போது இந்த இஸ்லாமிய மதம் கீழ்காற்று வரும்பொழுது என்ன நடக்கிறதுனா உலகம் பஞ்சத்தினால் இருக்கிறது. ஃபைனான்சியல் கிரைசிஸ், அதாவது பொருளாதார நெருக்கடி உலகின் மேலாக வருகிறது. இது இஸ்லாம் மதம் இதை உண்டாகிறது. இதை தெள்ள தெளிவாக காண்பிக்கிறதுக்கு தேவன் 2001 செப்டம்பர் 11 அன்னைக்கு ட்வின் டவர், இந்த ட்வின் டவர் இரட்டை கோபுரங்கள் அமெரிக்காவுடைய எக்கனாமிக் ஸ்ட்ரென்த், அவர்களுடைய பொருளாதார வல்லமையை குறிக்கிற அந்த 2 கட்டிடங்கள் தகர்க்கப்பட்டது. அப்போ யோசேப்பு அந்த 7 இயர்ஸ் ஆஃப் ஃபேமின், 7 வருட பஞ்சத்திலே உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளுமே யாரிடம் வந்தார்கள் என்றால் எகிப்திடம் வந்தார்கள். நான் சொன்னேன், எனக்கு கடைசி காலத்தில் இருக்கிற ஆவிக்குரிய எகிப்தை புரிந்து கொள்வதற்கு நான் ஆதியாகமத்திலே இருக்கிற எகிப்தை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆதியாகமத்திலே இந்த பஞ்சம் வரும் பொழுது உலகம் முழுவதுமாக எகிப்தின் கீழாக வந்தது. ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட். தேவன் அந்தத்தில் உள்ளதை ஆதி முதற் கொண்டு சொல்லி கொண்டு வருகிறார். அப்போது இஸ்லாமிய மதம் என்ன செய்யும் என்றால், இஸ்லாமியம் உலகத்தை துன்பப்படுத்தும் பொழுது பஞ்சம் உண்டாகும். இந்த பஞ்சத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக உலகம் முழுவதுமாக ஒரு குடையின் கீழ் வரும். இதுதான் ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட். இதுதான் தானியேல் 11:42-43 நாம் வாசிக்கிறோம். முன்பதாக நியாயராசிரிப் சட்டம் அமெரிக்காவில் வருகிறது. அதுக்கப்புறம் 43ஆம் வசனத்துக்கு போகும்போது அது எகிப்துக்கு போகிறது. எகிப்து யுனைடெட் நேஷன், உலகம் முழுவதுமாக ஒரு குடையின் கீழாக வர இருக்கிறது. அதற்கு முக்கிய பங்கு வகிக்கிறவர்கள் இந்த யுனைடெட் நேஷன். எகிப்து என்பது யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், ஐக்கிய நாடுகள் கூட்டமைப்பை இது குறிக்கிறது. இது ஒரு அடிமைத்தனம். எப்படி ஒரு அடிமைத்தனமாக இந்த எகிப்து இருந்ததோ அதே மாதிரி ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட் அடிமைத்தனமாக உலகம் மாற இருக்கிறது. ஒரு ராஜன் கீழாக இந்த உலகம் வர இருக்கிறது என்பதை ஆதியிலிருந்து தேவன் சொல்லிக்கொண்டு வருகிறார். சங்கீதம் 48:4 இவர்கள் எப்படி உருவாக்குவார்கள்? இந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் எவ்வாறு வரும்? இதோ ராஜாக்கள் கூடிக்கொண்டு ஏகமாய் கடந்து வந்தார்கள். அவர்கள் அதை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள். அங்கே நடுக்கங்கொண்டு பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயை போல் வேதனைப்பட்டார்கள். கீழ்காற்றினால் தர்ஷீஷின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர். இங்கே இதோ ராஜாக்கள் கூடிக்கொண்டு, இந்த ராஜாக்கள் வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்திலே 10 ராஜாக்கள் இருக்கிறார்கள். இந்த 10 ராஜாக்கள் தான் இந்த ராஜாக்கள் கூடிக்கொண்டார்கள். ஐக்கிய நாடுகள், எகிப்து, இந்த ஐக்கிய நாடுகள் சபைகள் கூடிக்கொண்டார்கள். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இவர்கள் அதை கண்டபொழுது பிரமித்து கலங்குகிறார்கள். இந்த ராஜ்யங்கள் அனைத்துமே, இந்த ராஜாக்கள் அனைவருமே ஒரு காரியத்தை காண்கிறார்கள். அவர்கள் கலக்கமடைகிறார்கள். என்ன காரியம்? செப்டம்பர் 11, 2001. அப்பொழுது இஸ்லாம் மதத்தை பார்த்து உலக நாடுகள், ராஜாக்கள் அனைவருமே இதை பார்த்து கலங்குகிறார்கள். அப்பொழுது என்ன நடக்கிறது? அங்கே நடுக்கம் கொண்டு பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயை போல வேதனைப்படுகிறார்கள். அவர்கள் ரொம்ப வேதனைப்படுகிறார்கள். பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயை போல உலக நாடுகள் அனைத்துமே இந்த இஸ்லாம் மதத்தினால், இஸ்லாமியர்களால் அவர்கள் துன்பப்படுகிறார்கள். அந்த இஸ்லாம் மதம் என்ன செய்தது என்றால், கீழ்காற்றினால் தர்ஷீஷின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர். அந்த 2001 ஏன் ராஜாக்கள் அதை இஸ்லாமை கொண்டு பயந்தார்கள் என்றால், கீழ்காற்று, இஸ்லாம் தர்ஷீஷின் கப்பல்களை உடைத்தது. தர்ஷீஷின் கப்பல் எதை குறிக்கிறது? தானியேல் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலே நாம் படித்தோம். அமெரிக்காவை குறிக்கிறது. இந்த கீழ்காற்று இஸ்லாம் அமெரிக்காவை
தகர்த்தது. அமெரிக்காவை உலகத்தை துன்பப்படுத்த ஆரம்பித்த காலம். எப்படி ட்வின் டவர், இரட்டை கோபுரங்கள், எக்கனாமிக் ஸ்ட்ரென்த், பொருளாதார வல்லமை அவர்கள் அடித்தார்கள். அடுத்து பென்டகான் என்பது அமெரிக்காவிலே மிலிட்ரி சைட், மிலிட்ரி பேஸ் என்று நாம் வாசிக்கிறோம். மிலிட்ரி ஸ்ட்ரென்த், இராணுவ பலம், பொருளாதார பலம், இராணுவ பலம் இரண்டையுமே இந்த இஸ்லாம் அடித்தது. அப்போ உலக நாடுகள் அவர்கள் கோபத்தில் இருக்கிறார்கள், கலங்குகிறார்கள் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளுமே 2001 ஆரம்பித்தது, ஒவ்வொரு ஆண்டிலும் இது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இதை காண்பிக்கிறதற்காக, இந்த தீர்க்க தரிசனத்தை காண்பிக்கிறதற்காக இஸ்லாம் ஒரு பங்கு வகிக்கிறது என்பதை காண்பிக்கிறதற்காக தேவன் 2001 அந்த சம்பவத்தை தேவன் நமக்கு உலகிற்கு காட்டினார். சங்கீதம் 83:1, தேவனே மௌனமாய் இராதேயும், பேசாமல் இராதேயும், தேவனே சும்மா இராதேயும், இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகையினர் தலையடிக்கிறார்கள். தேவனுடைய சத்துருக்கள் கொந்தளிக்கிறார்கள், தேவனுடைய பகையினர் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தலையடிக்கிறார்கள். இங்கே தேவனுடைய சத்துரு யார் என்று பார்க்கும்போது பேப்பசி, கடைசி காலத்தில் போப் மார்க்கம். இந்த போப் மார்க்கம் தலையடிக்கிறது. யார் இதை தலையடிக்கிறார்? முதலாவது அமெரிக்கா போப் மார்க்கத்தை தலை உயர செய்கிறது. பிற்பதாக இரண்டாவதாக யுனைடெட் நேஷன், ஐக்கிய நாடுகள் என்ன செய்கிறது என்றால் இந்த அமெரிக்காவை, இந்த போப் மார்க்கத்தை தலை எடுக்க செய்கிறது. இப்படி அவர்கள் செய்யும்போது உலகம் முழுவதுமாக நியாயாசரிப்பு சட்டம் வருகிறது. அப்பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் சங்கீதம் 83:3, உமது ஜனத்திற்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். 144,000 பேருக்கு விரோதமாக ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட் வந்த பிற்பாடு இவர்களை பூமியிலிருந்து அழித்து விட வேண்டும் என்று அவர்கள் மறைவிலிருந்து வேலை செய்கிறார்கள். அவர்கள் இனி ஒரு ஜாதியாய் இராமலும் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவனுடைய ஜனங்களை துன்பப்படுத்துகிறார்கள். உலகம் முழுவதுமாக இந்த போப் மதத்தின் கீழ் வருகிற காரணமாக இருக்கிற இஸ்லாம் மதத்தை அவர்கள் துன்பப்படுத்த வேண்டும். அதற்காக அதிகாரம் அவர்கள் வரும். ஆனால் போப் மார்க்கம் அதை தவறாக தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக 144,000 பேரை அவர்களை கொலை செய்ய முற்படுவார்கள். இதான் கடைசி காலத்தில் நடக்க இருக்கிறது. இதுதான் ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட் என்று நாம் படிக்கிறோம். எசேக்கியேல் 27 1 இதை குறித்து தேவன் பேசியிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே, நீ இப்பொழுது தீருவின் பேரிலே புலம்பி. தீருவை குறித்து இங்கே தீர்க்க தரிசனம் முறைக்கும் பொழுது தீரு கடைசி காலத்திலே தீருவின் அதிபதி சாத்தான், இங்கே தீரு போப் மார்க்கத்தை கடைசி காலத்திலே குறிக்கிறது. இந்த தீருவை குறித்து சொல்லும் பொழுது எசேக்கியேல் 27:3 சமுத்திர கரைத்துறையிலே குடியிருந்து அநேகம் தீவுகளின் ஜனங்களோடு வியாபாரம் பண்ணுகிற தீருவை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், தீருவே, நீ உன்னை பூரண சௌந்தரியவதி என்கிறாயே, உன் தொழில்துறையில் தர்ஷீஷின் கப்பல் ஆட்கள் உன்னை போற்றி பாடினார்கள். நீ சமுத்திரத்தின் நடுவிலே உன்னை பூரணப்படுத்தி உன்னை மிகவும் மகிமைப்படுத்தினாய். இங்கே நாம் பார்க்கும் பொழுது தீருவை குறித்து சொல்கிறார்கள். இந்த தீரு எங்கே இருந்தது என்றால் 27:3 நாம் பார்க்கிறோம், சமுத்திர கரைத்துறையிலே குடியிருக்கிறார்கள். சமுத்திர கரைத்துறை, இதை நாம் எங்கே பார்க்க முடியும்? தானியேல் 11 44, 45. இந்த தீரு போப் மார்க்கம் எங்கே இருக்கிறது? சமுத்திர நடுவிலே தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே அது என்ன செய்கிறது என்றால் குடியிருக்கிறது என்று நாம் தானியேல் படிக்கும்பொழுது 11 படிக்கும்பொழுது படித்தோம். அதே இதுதான் எசேக்கியேல் 27 தேவன் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இங்கே கூட அவர்கள் அங்கே தீவுகள் நடுவிலே குடியிருந்து தீவுகளின் ஜனங்கள் யார்? இந்த தீவுகளின் ஜனங்கள் இந்த 10 ராஜாக்கள், அவர்களுடைய அமைப்பு, அவர்களை சார்ந்திருக்கிற சின்ன சின்ன தேசங்கள் அனைவருமே யாரோடு இது செய்கிறார்கள், தொழில் செய்கிறார்கள் என்றால், வியாபாரம் செய்கிறார்கள் என்றால் இங்கே போப் மார்க்கத்தோடு வியாபாரம் செய்கிறார்கள். இப்படி செய்யும்பொழுது என்ன ஆகிறது என்றால், உன் தொழில் துறையில் 25வது வசனம்,
உன் தொழில்துறையில் தர்சீஷின் கப்பல் ஆட்கள் உன்னை போற்றி பாடினார்கள். தர்சீஷின் கப்பல் ஆட்கள் அமெரிக்கா தேசம் என்ன செய்கிறது என்றால் இந்த போப் மார்க்கத்தை போற்றி பாடுகிறார்கள். நீ சமுத்திரத்தின் நடுவிலே உன்னை பூர்ணப்படுத்தி மிகவும் மகிமைப்படுத்தினார். இந்த அமெரிக்கா தேசம் அதை உயர்த்துகிறது. போப் மார்க்கம் மிகவுமாக அது சக்தி பெறுகிறது. ஆனால் என்ன நடக்கும்? எசேக்கியேல் 27:26 தண்டு வலிக்கிறவர்கள் ஆழமான தண்ணீர்களில் உன்னை வலித்தி கொண்டு போனார்கள். நடு சமுத்திரத்திலே கொண்டற்காற்று உன்னை உடைத்து போட்டது. இப்படி போப் மார்க்கம் வருகிறது. ஆனால் என்ன நடக்கிறது என்றால் நடு சமுத்திரத்திலே கொண்டற்காற்று உன்னை உடைத்து போட்டது. நடு சமுத்திரம் தானியேல் 11:40-45 நாம் படித்தோம். சமுத்திர நடுவிலே போப் மார்க்கம் இருக்கிறார்கள். அவர்களை கொண்டற்காற்று உடைத்து போட்டது. கொண்டற்காற்று. இஸ்லாம் மதம் போப் மார்க்கத்தை துன்பப்படுத்தும். இஸ்லாம் வில் ட்ரபிள் த நேஷன். ஜாதிகளை அவர்கள் கோபப்படுத்தும். இதன் காரணமாக தான் என்ன நடக்கிறது? இந்த கொண்டற்காற்று உலகத்தை துன்பப்படுத்துகிறது, இஸ்லாம் மதத்தை துன்பப்படுத்துகிறது. இதற்காக ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட், ஒரு நாடு, ஒரு ராஜா தேவை என்று உலகம் வரும். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்திலே இஸ்மவேல் அவருடைய குமாரர்கள் 12 குமாரர்கள். இந்த 12 குமாரர்களுடைய பெயர்களை நாம் எடுக்கும் பொழுது இஸ்லாமிய சரித்திரம் நமக்கு தெரிய வரும். உதாரணத்திற்கு கடைசி மகன் 12வது மகனுடைய பெயர் கெதாமா. இந்த கெதாமா என்பதற்கு சில்ட்ரன் ஆஃப் த ஈஸ்ட், கிழக்கின் புத்திரர் என்று பெயர். யார்? இஸ்லாமியர்கள். நஃபீஷ் அடுத்த 11வது மகன் நஃபீஷ், டு பிரீத் ஹோலி ஸ்பிரிட். இங்கே டு பிரீத் அதாவது தேவனுடைய ஆவி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேவன் பரிசுத்த ஆவியானவரை பொழிந்து அள்ளினார். அப்போ ஒவ்வொரு பேரும் எடுக்கும்போது இஸ்லாமிய சரித்திரம் நமக்கு காணப்படுகிறது. அப்போ இந்த இஸ்லாமிய மதத்தினால் உலகம் கோபிக்கிறார்கள், கலங்குகிறார்கள். போப் மார்க்கமும் கலங்குகிறது. இதை குறித்து தானியேல் 11:44 ஆனாலும் கிழக்கிலும் வடக்கிலும் இருந்து வரும் செய்திகள் அவனை கலங்க பண்ணும். அப்பொழுது அவன் அநேகரை அழிக்கவும் சங்காரம் பண்ணவும் மகா உக்கரத்தோடே புறப்பட்டு போய். கிழக்கில் வருகிற செய்திகள், கிழக்கு ஈஸ்ட், இஸ்லாமின் மூலமாக வருகிற செய்தி, இஸ்லாம் மூலமாக வருகிற துன்பம் அவனை கலங்க பண்ணுகிறது. அடுத்து வடக்கில் இருந்த செய்தி நார்த், இது 3 தூதர்களின் செய்தி, முத்தூது. இந்த 3 தூதுமே கிழக்கிலிருந்து வருகிற செய்தி இஸ்லாம், வடக்கிலிருந்து வருகிற செய்தி முத்தூது. இந்த செய்திகள் அவனை கலங்க பண்ணுகிறது. அதனால் அவன் கோபித்து 1,44,000 பேரை கொலை செய்ய பார்க்கிறான். அப்போ 2001 ஏன் முக்கியமான காலம்? அப்பொழுது தீர்க்க தரிசனம் நிறைவேறின காலம், பின்மாறி ஊற்றப்பட்ட ஒரு காலம். தேவன் தம்முடைய ஜனத்தை முத்திரித்து கொண்டிருக்கிறார். அந்த காலம் தேவன் சபையில் இருக்கிற புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்களுக்கு ஒரு செய்தியை கொண்டு வித்தியாசத்தை அவர் காண்பித்து கொண்டிருக்கிறார். அப்போது இந்த பணி தொடங்கினது, அதற்காக ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது. இரட்டை கோபுரம் விழுந்தது. இந்த பணி சீலிங் ப்ராசஸ், முத்திரிக்கப்படுகிற இந்த பணி முடிவடைய இருக்கிறது. இதற்கு ஒரு அடையாளத்தை தேவன் கொடுத்தார். எப்பொழுது கொடுத்தார்? செப்டம்பர் 10, 2025. செப்டம்பர் 10, 2025. செப்டம்பர் 11, 2001 அப்பொழுது என்ன நடந்தது என்றால் இரட்டை கோபுரங்கள் விழுந்தது. ஒரு நாள் முன்னாடி செப்டம்பர் 10, 2025. இப்பொழுது 2025 என்ன நடந்தது என்றால் சார்லி கர்க் என்கிற நபர், அவர் ஒரு புரொட்டஸ்டன்ட் திருச்சபை சார்ந்த ஒரு நபர், அவர் அமெரிக்காவிலே கொல்லப்பட்டார். உலகம் முழுவதுமாக இது ஒரு பெரிய செய்தியாக பரம்பினது. இந்த சார்லி கர்க் மூலியமாக தேவன் இந்த சீலிங் ப்ராசஸ் முத்திரிக்க பண்ணி முடிவடைய இருக்கிறது என்று உலகிற்கு அறிவிக்கிறார். சார்லி கர்க், அவருடைய முழு பெயர் சார்ல்ஸ் ஜேம்ஸ் கர்க். சார்லி என்கிற அந்த பெயருடைய அர்த்தம், இதோட ஜெர்மனிக் நேம், ஜெர்மன் பெயர். கால் என்கிற ஒரு சொல், இந்த சொல் பலத்தை குறிக்கிறது. லீடர்ஷிப், தலைமைத்துவத்தை குறிக்கிறது. ஸ்டேட் அதாவது அரசை குறிக்கிறது. கர்க், சார்லி கர்க் என்கிற பெயர் ஸ்காட்டிஷ் ஒரிஜின். இது ஸ்காட்டிஷ் நாட்டை குறிக்கிறது. கிர்க் ஜா என்று சொல்லப்படுகிறது. இது சபையை குறிக்கிறது. சார்லி கர்க் சபை, அப்புறம் அரசு. சர்ச் அண்ட் ஸ்டேட் யுனைட். மிருகத்தின் சொரூபம் பண்ணப்பட்டு விட்டது, அது மிக விரைவாக வர இருக்கிறது.
சீலிங் ப்ராசஸ், முத்திரிக்கிற பணி முடிவடைய இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக சார்லி கர்க் கொல்லப்பட்டார். அவர் கொல்லப்பட்ட பொழுது அவரை குறித்து அநேக செய்திகள் பரப்பப்பட்டது. அவர் ஓய்வு நாளை பின்பற்றுகிற ஒரு நபராக இருந்தார். அமெரிக்காவில் இருக்கிற அனைவருமே ஓய்வு நாளை குறித்து தெரிய வந்தது. இப்பொழுது நியாயராசிரிப்பு சட்டம் வரும் ஒருவருமே அமெரிக்காவிலே எனக்கு ஓய்வு நாள் என்றால் என்னவென்று தெரியாது என்று சொல்ல முடியாது. ஏன்னா சார்லி கர்க் மரணத்தின் மூலியமாக ஓய்வு நாளின் செய்தி உலகம், அந்த அமெரிக்கா தேசம் முழுவதுமாக பரம்பினது. அப்போ அவர் எதற்கு உதாரணமாக இருக்கிறார் என்றால் 11ஆம் மணி வேலையாட்கள். 11ஆம் மணி வேலையாட்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் தேவனுக்காக ஊழியம் செய்வார்கள். அவர்கள் வெளி சபையை சார்ந்தவர்கள். எப்படி சார்லி கர்க் மரணித்தாரோ அதே மாதிரி இவர்கள் தேவனால் கடைசி காலத்தில் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு வருவார்கள். இவர்கள் 11ஆம் மணி வேலையாட்கள். இந்த 1,44,000 பேர் சென்று போதிக்கும் பொழுது இவர்கள் வருகிறார்கள். இவர்கள் வரும்பொழுது இவர்கள் தங்களுடைய விசுவாசத்திற்காக இவர்கள் இரத்த சாட்சிகளாக மாறுகிறார்கள். அதற்கு ஒரு அடையாளமே சார்லி கர்க். நியாயராசிரிப்பு சட்டம் அமெரிக்காவில் வந்த பிற்பாடு கிருபையின் காலம் 7 Adventist திருச்சபையினருக்கு முடிவடையும். 1,44,000 பேர் உலகுக்கு சென்று சத்தியத்தை அறிவிக்கும் பொழுது 11ஆம் மணி வேலையாட்கள் வருவார்கள். அவர்கள் சத்தியத்தை போதிப்பார்கள். அவர்களும் வேலை செய்வார்கள். அந்த வேலையை காண்பித்திருக்கிறதற்காக ஒரு அடையாளம்தான் இந்த சார்லி கர்க். அப்பொழுது உரத்த சத்தம் உலகிற்கு அறிவிக்கப்படும். இப்பொழுது நடுராத்திரியின் சத்தம் சபைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சத்தம் நியாயராசிரிப்பு சட்டம் வரும்பொழுது முடிவடையும். ஏனென்றால் முத்திரிக்கிற பணி முடிவடையும். அப்பொழுது சபையில் இருக்கிற ஜனங்களை தேவன் சேகரிப்பார். இது அனைத்தையும் புரிந்து கொள்வதற்கு ஒரு தொடக்க காலம்தான் செப்டம்பர் 11, 2001. ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் இருக்கிற தகப்பனே, அப்பா, மிக குறுகிய காலத்திற்குள்ளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்பா, இதோ பரலோகம் எங்களுக்காக செய்கிற இந்த ரட்சிப்பின் பணி முடிவடைய இருக்கிறது என்பதை காண்பிக்கிறதற்காக எங்களுக்கு தீர்க்க தரிசனங்களை கொடுத்தீர். அது ஆரம்பிக்கப்பட்டதற்கான ஒரு அடையாளமாக இரட்டை கோபுரங்களை விழுவதை எங்களுக்கு காண்பித்தீர். இப்பொழுது அது முடிவடைகிறது என்பதற்காக சார்லி கர்க் என்கிற நபரை கொண்டு எங்களுக்கு போதித்தீர் தகப்பனே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காரியங்களை நாங்கள் உதாசீனமாக விட்டுவிடாதபடிக்கு இதை பார்த்து இதை புரிந்து கொண்டு நம்முடைய சத்தியத்தின்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாரும் தகப்பனே. இந்த சத்தியங்களை நாங்கள் ஆராய்ந்து பிறருக்கும் சொல்ல எங்களுக்கு கிருபை தாரும் தகப்பனே. எங்களை வழிநடத்தும் தகப்பனே. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு சிறிய பாவத்தை கூட நீர் எடுத்து போட வேண்டுமே நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. நீர் வரும்பொழுது நம்மை ஆனந்தமாய் காண்கிற கூட்டத்திலே நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும் தகப்பனே. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆமேன்.